இது ஈரானின் சாதாரண அடி அல்ல, அனல் பறக்கும் மரண இடியாகும். துபாயிலும் குவைட்டிலும் பஹ்ரைனிலும் அமெரிக்க அதிகாரிகளுடைய மரண ஓலம் கேட்கின்றதாமே, உங்களுக்கும் கேட்கின்றதா? ஒரே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரானும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் தாக்குதல்களை மேற்கொண்டால் எவ்வாறு இருக்கும்? இன்று மதியம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எவ்வாறு இருந்தது? பற்றி எரியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான மிகப்பெரிய சரக்கு கப்பலும், அழித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் ஹிமாஸ் ஏவுகணை தளங்களும், குவைட் மற்றும் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய முக்கியமான தளங்களை பொளந்து கட்டும் ஈரானிய ஏவுகணைகளும், எக்ஸ் தளத்திலே அமெரிக்காவையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் மிரட்டி விளையாடும் ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகரும் யெமன் ஹவுதி இராணுவத்தின் தலைமைகளும், ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணெய் கப்பல்களுக்கும் $40 பில்லியன் இழப்பீடாக வழங்கப் போகும் டொனால்ட் ட்ரம்பும், ஈரானிய ஏவுகணைகளை கண்டு தெரித்து ஓடும் சரக்கு கப்பல்களும் எண்ணெய் கப்பல்களும் ஹெர்முஸ் ஜலசந்தி தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பிடம் அமெரிக்க உளவுத்துறையினர் முன்வைத்திருக்கக்கூடிய அறிக்கையும், சுட்டு வீழ்த்தப்பட்ட போர் விமானத்தில் இருக்கக்கூடிய 2 விமானிகளையும் கண்டுபிடித்து விட்டார்களா? இந்த விமானிகளை தேடும் பணிகள் தொடர்கின்றனவா? இந்த விமானிகளுக்காக அமெரிக்கா எவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்கின்றது? Subscribe now and press the bell. அமெரிக்க உளவுத்துறையினர் ஈரானின் ஏவுகணை தளங்கள் தொடர்பாகவும் ஏவுகணை திறன்கள் தொடர்பாகவும் டொனால்ட் ட்ரம்பிடம் உளவுத்துறை அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார்கள். மேலும் குறித்த உளவுத்துறை அறிக்கை தொடர்பாக நியூயார்க் டைம்ஸ் ஊடகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்க இராணுவத்தையும் இஸ்ரேலிய இராணுவத்தையும் ஏமாற்றுகின்றது. அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பிழையான இடங்களில் சமிஞ்ஞைகளை வழங்குகின்றார்கள். குறித்த இடங்களில் தான் ஏவுகணை களஞ்சிய சாலைகள் இருப்பது போன்று தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். மேலும் இதைத் தொடர்ந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் குறித்த பிரதேசங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். ஆனால் குறித்த பிரதேசங்களில் எந்த விதமான ஏவுகணை களஞ்சிய சாலைகளும் இருப்பதில்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானால் இவ்வாறு ஏமாற்றப்பட்டு பல தோல்வியான தாக்குதல்களையே மேற்கொள்கின்றார்கள். அதே போன்று ஏவுகணை தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதற்கு பின்பு குறித்த ஏவுகணை தளத்தை அவர்கள் மீண்டும் உடனடியாக சரி செய்கின்றார்கள். புல்டோசர் வண்டிகளை பயன்படுத்தி இடிபாடுகளை அகற்றி அவசரமாக குறித்த ஏவுகணை தளத்தை சரி செய்து மீண்டும் குறித்த ஏவுகணை தளத்திலிருந்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். சுமார் 12 மணித்தியாலங்களுக்குள் ஏவுகணை தளங்களை மீண்டும் சரி செய்து ஈரானியர்கள் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இதனால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஏவுகணை தளங்களை ஈரான் அவசரமாக மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருகின்றது. தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இதனால் ஈரானின் ஏவுகணை தளங்களை முழுமையாக அளிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்க உளவுத்துறையானது டொனால்ட் ட்ரம்புக்கு அறிக்கையை சமர்ப்பித்திருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் ஊடகமானது செய்திகளில் குறிப்பிட்டுள்ளது. இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டு 3வது நாளிலேயே இந்த தகவல்களை நான் காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். ஈரானினுடைய மலை பிரதேசங்களுக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணை தளங்களை அழிக்க முடியாது. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இந்த ஏவுகணை தளங்களின் நுழைவாயில்களை இலக்கு வைத்தே தாக்குதல்களை மேற்கொள்கின்றன. மேலும் 12 நாள் போருக்கு பின்பு இந்த நுழைவாயில்களை 12 மணித்தியாலங்களுக்குள் சரி செய்வதற்கான எல்லாவிதமான திறன்களையும் ஈரான் உருவாக்கியது. இதற்கமைவாக நுழைவாயில் பிரதேசத்தில் அதிகளவான மண்ணையும் குவித்து வைத்திருந்தது. 12 நாள் போரிலே ஈரான் கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து ஏவுகணை தளங்களின் நுழைவாயில்களை பாதுகாப்பதற்கான மீண்டும் அவசரமாக சரி செய்வதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தது. இதனால் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஏவுகணை தளங்களுடைய நுழைவாயில்களை இலக்கு வைத்து எவ்வளவு தாக்குதல்களை மேற்கொண்டாலும் 12 மணித்தியாலங்களுக்குள்ளேயே அவற்றை சரி செய்து ஈரானிய இராணுவத்தினர் தாக்குதல்களையும் மேற்கொள்கின்றார்கள். இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டு 4வது நாளிலேயே இந்த தகவல்களை பதிவிட்டிருந்தேன். இப்போது தான் அமெரிக்க ஊடகங்கள் இந்த தகவல்களை வெளியிடுகின்றன. மேலும் அமெரிக்க உளவுத்துறைக்கு இது ஏற்கனவே தெரியும். இருப்பினும் அவர்களால் குறித்த தகவல்களை வெளியிட முடியவில்லை. ஆனால் தற்போது அதிகளவான ஊடகங்கள் கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்து விட்டன. ஈரானிய ஏவுகணை தளங்களை ஏன் அழிக்க முடியவில்லை என்கின்ற கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்து விட்டன. எனவே இவற்றை சமாளிப்பதற்காகவே தற்போது குறித்த உளவு தகவல்களை வெளியிட்டு உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளார்கள். ஈரானிய ஏவுகணை தளங்களுடைய நுழைவாயில்களை மாத்திரமே எங்களுக்கு இலக்கு வைக்க முடியும். அதனையும் ஈரான் 12 மணித்தியாலங்களுக்குள் சரி செய்து எங்களுக்கு எதிராக மீண்டும் தாக்குதல்களுக்கு பயன்படுத்துகின்றது என்கின்ற உண்மையை அமெரிக்க உளவுத்துறையினரே தற்போது ஒப்புக்கொண்டுள்ளார்கள். மேலும் அமெரிக்க ஊடகங்களும் தற்போது இவை தொடர்பான செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. எனவே நாங்கள் ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை முழுமையாக அழித்துவிட்டோம் என்று ஒவ்வொரு நாளும் கருத்துக்களை வெளியிட்ட டொனால்ட் ட்ரம்பே அவருடைய நிர்வாகமே தற்போது ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை அழிக்க முடியவில்லை என்பதனை ஒப்புக்கொண்டுள்ளார்கள். மேலும் இது சர்வதேச மட்டத்தில் ஈரானினுடைய திறன்களையும் வினைத்திறனையும் உறுதிப்படுத்துகின்றது. அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய தோல்வியையும் உறுதிப்படுத்துகின்றது.
அடுத்து சுட்டு வீழ்த்தப்பட்ட போர் விமானங்கள் தொடர்பாகவும் ஈரானினுடைய தரமான தாக்குதல்கள் தொடர்பாகவும் தேடப்பட்டு வரும் விமானிகள் தொடர்பாகவும் முன்னைய காணொளியில் இன்று மதியம் வெளியிட்ட காணொளியில் தெளிவாக பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். F-15 போர் விமானத்தை சேர்ந்த 2 விமானிகளும் மீட்டெடுக்கப்படவில்லை. பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே சுட்டு வீழ்த்தப்பட்ட A-10C போர் விமானத்தினுடைய விமானியைத்தான் இவர்கள் மீட்டெடுத்துள்ளார்கள். அவமானத்தை மறைப்பதற்கும் கௌரவத்தை பாதுகாப்பதற்காகவும் F-15 போர் விமானத்தினுடைய விமானி ஒருவரை மீட்டெடுத்திருப்பதாக இவர்கள் அறிவித்துள்ளார்கள். முன்னைய காணொளியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இவற்றை உறுதிப்படுத்தும் வகையில் தற்போது அமெரிக்க ABC ஊடகமானது இவ்வாறு தெரிவித்துள்ளது. பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய A-10C போர் விமானத்தினுடைய விமானி குவைட்டினுடைய கடற்கரை எல்லை பிரதேசத்தில் மீட்கப்பட்டுள்ளார். F-15 போர் விமானத்தில் இருக்கக்கூடிய 2 விமானிகளும் இன்னும் ஈரானில் தான் இருக்கின்றார்கள். அவர்களை தேடும் பணிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என ABC ஊடகம் தெரிவித்துள்ளது. எனவே நான் முன்பு கூறியதை போன்று F-15 போர் விமானத்தினுடைய 2 விமானிகளும் ஈரானுக்குள் தான் இருக்கின்றார்கள். A-10C போர் விமானமானது பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே வீழ்ந்ததனால், அதுவும் குவைட்டினுடைய எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் வீழ்ந்ததனால் அமெரிக்க விமானப்படையினர் கடலில் இருந்து குறித்த விமானியை மீட்டெடுத்துள்ளார்கள். ஆனால் ஈரானுக்குள் இருக்கக்கூடிய 2 விமானிகளையும் அவர்களால் மீட்டெடுக்க முடியவில்லை. மேலும் தற்போதும் ஈரானினுடைய கூசஸ்தான் பிரதேசத்திலே தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் நேற்றைய தினத்தை போன்று குறைந்த உயரத்தில் அவர்கள் இன்று பறக்கவில்லை. குறைந்த உயரத்தில் விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் பறக்க விடும்போது அவற்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இதனால் இந்த இழப்புகளை தவிர்ப்பதற்காகவே தற்போது அமெரிக்கா குறைந்த உயரத்தில் பறக்காமல் தேடுதல் பணிகளை மேற்கொண்டிருந்தது. மேலும் இன்று காலையிலேயே 2 MQ-9 ட்ரோன்களையும் கூசஸ்தான் பிரதேசத்தில் களமிறக்கி இருந்தது. குறித்த வரைபடத்திலே பச்சை நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே ஈரானின் கூசஸ்தான் பிரதேசமாகும். ஈராக் மற்றும் குவைட் எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையிலேயே இந்த கூசஸ்தான் பிரதேசம் காணப்படுகின்றது. இதன் கடற்கரை பிரதேசங்களிலேயே அமெரிக்கா தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் இன்று காலை 2 MQ-9 ட்ரோன்களையும் களமிறக்கி இருந்தார்கள். இந்த MQ-9 ட்ரோன்களையும் ஈரானிய வான் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். அத்தோடு F-15 போர் விமானத்தில் இருக்கக்கூடிய 2 விமானிகளையும் ஈரானிய இராணுவத்தினர் கைது செய்திருக்கலாம் என்கின்ற தகவல்களும் வெளியாகி வருகின்றன. அமெரிக்காவை அலைய விடுவதற்காகவும் அமெரிக்காவின் தேடுதல் நடவடிக்கைகளின் போது இன்னும் பல போர் விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களையும் மேற்கொள்ள முடியும் என்கின்ற காரணத்திற்காகவே ஈரான் இன்னும் இந்த விமானிகள் தொடர்பான தகவல்களை வெளியிடவில்லை என சில ஊடகங்களும் தெரிவித்துள்ளன. இருப்பினும் இவை அனைத்தும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாகும். அதே நேரம் கூசஸ்தான் பிரதேசத்தினை ஈரானிய இராணுவத்தினரும் முழுமையாக முற்றுகையிட்டு தேடுதல் நடவடிக்கைகளில் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த மலைப்பாங்கான பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களும் துப்பாக்கிகளோடு மலை பிரதேசங்களிலே விமானிகளை தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு குறித்த விமானிகளின் GPS கருவிகள் முழுமையாக சிதைக்கப்பட்டிருப்பதனால் தான் அமெரிக்காவுக்கு அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தினை சரியாக தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் தொடர்ச்சியாக தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அது மட்டுமல்லாமல் விமானிகள் ஈரானிய இராணுவத்தின் கைகளில் கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக அமெரிக்கா கூசஸ்தான் பிரதேசத்திலே வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக ஈரான் எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எல்லை நுழைவாயிலான ஷலம்ஜா எல்லை கடவையை இலக்கு வைத்தும் அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த தளமானது ஈராக் மற்றும் ஈரான் எல்லை பிரதேசத்திற்கு இடையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நுழைவாயிலாகும். அதே போன்று கூசஸ்தான் பிரதேசத்தினுடைய மலைப்பாங்கான பிரதேசங்களிலும் அமெரிக்கா தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அமெரிக்காவினால் 2 விமானிகளையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அடுத்து 48 மணி நேர யுத்த நிறுத்தத்தினை ஈரான் முழுமையாக நிராகரித்திருந்தது. மேலும் இவ்வாறு ஈரான் நிராகரித்ததை தொடர்ந்து பாகிஸ்தானினுடைய தலைமையில் ஈரான் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு விரும்பவில்லை என அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. முன்னைய காணொளியிலும் இவை தொடர்பாக நான் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இது தொடர்பாக தற்போது ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானினுடைய நிலைப்பாட்டை அமெரிக்க ஊடகங்கள் தவறாக வழி நடத்துகின்றன. நாங்கள் பாகிஸ்தானினுடைய மத்தியஸ்த முயற்சிகளை மதிக்கின்றோம். மேலும் நாங்கள் பாகிஸ்தான் நிராகரிக்கவில்லை. ஆனால் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றோம். அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவ்வளவுதான். அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும் இந்த போரை நாங்கள் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கே விரும்புகின்றோம். எங்களுடைய இலக்குகள் அடைந்து கொள்ளப்பட்டால் இந்த போரை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் எப்படியாவது ஈரானை பேச்சுவார்த்தை மேசையில் அமர்த்துவதற்கு பல முயற்சிகளை தற்போது மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கமைவாக ஸ்டீவ் விட்கோஃபும் ஜரேட் குஷ்னரும் கத்தார் மற்றும் ஏனைய அரபு நாடுகளோடும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
அடுத்து ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை தைரியமாக கடக்கக்கூடிய எண்ணெய் கப்பல்களுக்கு $40 பில்லியன் அளவிலான இழப்பீடு காப்பீடு தொகைகளை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதல்களுக்கு பயப்படாமல் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடந்து வாருங்கள், இவ்வாறு வரக்கூடிய எண்ணெய் கப்பல்களுக்கு நான் இழப்பீடு வழங்குகின்றேன் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருப்பது சிரிப்பூட்டக்கூடிய விடயமாகும். அதே நேரம் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வாக்குறுதிகளை அமெரிக்க கப்பல் நிறுவனங்களே மதிக்கவில்லை. இதற்கு காரணம் ஈரான் மீது இருக்கக்கூடிய பயம். ஈரானை மீறி ஹெர்மோஸ் ஜலசந்தியை கடப்பதற்கு எந்த ஒரு அமெரிக்க நிறுவனத்தினாலும் முடியாது. அத்தோடு அமெரிக்க உளவுத்துறையானது ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்புக்கு உளவுத்துறை அறிக்கையை சமர்ப்பித்திருப்பதாக ராய்ட்டர்ஸ் ஊடகம் தெரிவித்துள்ளது. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரான் அதிகளவான வருமானத்தை சுவைத்து வருகின்றது. மேலும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை இழுத்து மூடி ஈரான் மிகப்பெரிய அதிகாரத்தையும் சுவைத்து விட்டது. இவ்வாறு அதிக வருமானத்தையும் அதிகாரத்தையும் சுவைத்திருக்கக்கூடிய ஈரானினால் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை இதற்கு பிறகு விற்று கொடுக்க முடியாது. இதனால் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் இப்போதைக்கு திறக்கப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை என அமெரிக்க உளவுத்துறையானது டொனால்ட் ட்ரம்புக்கு உளவுத்துறை அறிக்கைகளை சமர்ப்பித்திருப்பதாக ராய்ட்டர்ஸ் ஊடகம் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளது. அத்தோடு ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் எக்ஸ் தளத்தில் இவ்வாறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். உலகளாவிய எண்ணெய் ஏற்றுமதி, LNG ஏற்றுமதி, கோதுமை அரிசி ஏற்றுமதி மற்றும் இன்னும் மிக முக்கியமான அத்தியாவசிய பொருட்களுடைய ஏற்றுமதிகள் பாபெல் மண்டப் பிரதேசத்தினூடாக எத்தனை சதவீதம் அளவில் செல்கின்றன, மேலும் பாபெல் மண்டப் பிரதேசத்தினூடாக எத்தனை நாடுகள் ஏற்றுமதிகளை மேற்கொள்கின்றது என கேள்விகளை எழுப்பியிருந்தார். அத்தோடு இந்த கேள்விகளுக்கு யமன் அன்சாருல்லாவினுடைய அரசியல் பணியாக உறுப்பினர் பதில் வழங்கியிருந்தார். ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகரே, உங்களுடைய கேள்விகளுக்கு எங்களுக்கு விடை தெரியும். மேலும் இந்த விடையை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் காண்பிப்பதற்காகவும் பாபெல் மண்டப் பிரதேசத்தினூடாக எத்தனை சதவீத ஏற்றுமதிகள் நடைபெறுகின்றது என்பதனை ஒட்டுமொத்த உலகிற்கு காண்பிப்பதற்காகவும் நாங்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றோம். ஹெர்மோஸுக்கு அடுத்தபடியாக பாபெல் மண்டப் பிரதேசத்தில் சாகசங்களை காண்பிப்பதற்கு நாங்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றோம் என யமன் அன்சாருல்லாவினுடைய அரசியல் பணியாக உறுப்பினர்களில் ஒருவர் பதில் வழங்கியுள்ளார். அதாவது யமன் ஹவுதி இராணுவத்தினர் பாபெல் மண்டப் பிரதேசத்தையும் இழுத்து மூடப் போகின்றார்கள். அமெரிக்காவின் ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களுக்கு முன்பே யமன் ஹவுதி இராணுவத்தினர் பாபெல் மண்டப் பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடி விடுவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதைத்தான் ஈரானிய தலைமைகளும் யமன் தலைமைகளும் எக்ஸ் தளத்தில் விளையாட்டாக மிரட்டி வருகின்றார்கள். அடுத்து இன்று காலை விரக்தியை தாங்கிக் கொள்ள முடியாத அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானின் பெட்ரோலியம் வேதிய பொருட்கள் களஞ்சியப்படுத்தப்படக்கூடிய ஒரு இடத்தை தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று புஷேர் அணுமின் நிலையத்திற்கு அருகாமையிலும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் புஷேர் அணுமின் நிலையத்தினுடைய பாதுகாவலர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். உக்ரைனின் ஜெப்ரோஷியா அணுமின் நிலையத்திற்கு அருகாமையில் நடைபெற்ற சண்டை தொடர்பாக அதிகளவான மேற்கொள்ள நாடுகள் அவர்களின் அச்சத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள். இன்று 4வது முறையாக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் எங்களுடைய புஷேர் அணுமின் நிலையத்திற்கு அருகாமையில் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. புஷேர் அணுமின் நிலையமானது முழுமையாக அளிக்கப்பட்டால் அதனுடைய தாக்கம் ஈரானில் மாத்திரம் இருக்காது, ஒட்டுமொத்த GCC வளைகுடா நாடுகளுக்கும் பரவிவிடும். மேலும் GCC நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களும் கதிர்வீச்சினால் முழுமையாக பாதிக்கப்படுவார்கள். மத்திய கிழக்கு முழுவதும் கதிர்வீச்சு பரவல் அடையும். இதனால் அதிகளவான உயிரிழப்புகள் ஏற்படுத்தப்படும். மேலும் இவர்கள் இந்த தாக்குதலின் மூலமாக எதனை அடைந்து கொள்ள விரும்புகின்றார்கள் என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். அடுத்து இன்று மதியம் ஈரானும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் ஒன்றிணைந்து ஒரே நேரத்திலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஒரே நேரத்தில் 3 புறத்திலிருந்தும் ஏவுகணைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை தாக்கும் வகையிலேயே இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கமைவாக ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தாக்குதலினால் ஹைஃபா மற்றும் வடக்கு பிரதேசத்திலே 5 வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. ஹைஃபா துறைமுகத்திற்கு அருகாமையில் மிகப்பெரிய வெடிப்பு ஒன்றும் பதிவாகி இருந்தது. மேலும் வடக்கு பிரதேசத்திலே 4 கட்டிடங்கள் சிதைக்கப்பட்டிருந்தன. அதேபோன்று ஈரானிய ஏவுகணைகளின் தாக்குதலினால் டெல் அவீவ் மற்றும் பனிபராக் பிரதேசத்திலே மிகப்பெரிய வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் இராணுவ களஞ்சிய சாலைகள் அளிக்கப்பட்டிருந்தன. மேலும் இந்த தாக்குதலின் போது அருகாமையில் இருக்கக்கூடிய கட்டிடம் ஒன்றும் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய 4 நிலத்திரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று யமன் ஹவுதி ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தெற்கு பிரதேசமான ஈலாட் மற்றும் நெகோவ் பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இந்த தாக்குதலின் விளைவாக ஈலாட் துறைமுக பிரதேசத்திலே 2 வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. அத்தோடு இந்த தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு ஈரான் மீண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மத்திய பிரதேசத்தை இலக்கு வைத்தும் டெல் அவீவினுடைய தெற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஏவுகணை கிளஸ்டர் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த கிளஸ்டர் ஏவுகணை தாக்குதலினால் குடியிருப்பு பிரதேசங்களில் சேதங்களும் ஏற்படுத்தப்பட்டிருந்தன.
அடுத்து இன்று மாலை வேளையில் குவைற்றிலே பல வெடிப்புகள் தொடர்ச்சியாக பதிவாக இருந்தன. குறிப்பாக குவைற்றினுடைய பபுயான் தீவை இலக்கு வைத்து வீரியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. பபுயான் தீவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ஹிமாஸ் ஏவுகணை தளத்திலிருந்து தான் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த ஹிமாஸ் ஏவுகணை தளங்களையே ஈரானிய ஏவுகணைகள் முழுமையாக தரைமட்டமாக்கியுள்ளன. இன்று மாலை மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் பபியான் தீவில் மாத்திரம் 6 வெடிப்புகள் பதிவாக இருப்பதாகவும் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஏவுகணை தளங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் பபியான் தீவிலே தங்கியிருந்த ரகசியமாக பதுங்கியிருந்த அமெரிக்க சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய தளத்தை இலக்கு வைத்தும் 5 ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே 30க்கும் அதிகமான அமெரிக்க சிப்பாய்களும் அதிகாரிகளும் அளிக்கப்பட்டிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது குவைற்றினுடைய பபியான் தீவிலே அமெரிக்க அதிகாரிகளின் மரண ஓலம் ஒலிக்கின்றன. அடுத்து துபாயினுடைய மரீனா டிஸ்ட்ரிக்ட் பிரதேசத்திலேயே அதிகளவான அமெரிக்க அதிகாரிகளும் தளபதிகளும் ஒளிந்து கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த மரீனா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கமைவாக இன்று காலை குறித்த பிரதேசத்திலே ஒரு ஹோட்டலில் தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய சைல்பனா என்கின்ற பிரதேசத்திலும் 50க்கும் அதிகமான அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் பதுங்கியிருந்துள்ளார்கள். குறித்த தளத்தை இலக்கு வைத்தும் பலஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை ஈரானியர்கள் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த தளத்திலிருந்தும் அதிகளவான மரண ஓலங்கள் கேட்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறைந்தது 20க்கும் அதிகமான அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் அளிக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து பஹ்ரைனின் துறைமுகத்திலே ஒரு மிகப்பெரிய சரக்கு கப்பல் நிலை கொண்டுள்ளது. வேறு நாட்டின் கொடியை பயன்படுத்தி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சரக்கு கப்பலை இவ்வாறு நிலை கொண்டுள்ளது. MSC இஸ்திகா என்கின்ற இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான சரக்கு கப்பலை நிலை கொண்டுள்ளது. மேலும் குறித்த சரக்கு கப்பல் இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதனால் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் குறித்த சரக்கு கப்பலானது பஹ்ரைன் துறைமுகத்தில் தீப்பற்றி எரிகின்றது. அதே போன்று பஹ்ரைன் துறைமுகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்பொன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்பு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கு அருகாமையில் பதுங்கியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலும் அதிகளவான அமெரிக்க அதிகாரிகளுடைய மரண ஓலங்கள் கேட்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.